வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நம்ம எல்லாருக்குமே இட்லி ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்பயும் ஒரே இட்லி ஒரே மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் இப்போ எல்லாருமே தேடி தேடி சத்தான விஷயங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக இந்த இட்லியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பல தானிய இட்லி நல்ல சுவையாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சது. குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது இந்த இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எஸ்பெஷலி டயபெட்டிக் இருக்கவங்க, ஹை கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, அப்புறம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிடணும். இதை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்கும். நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் இந்த இட்லி செய்ய 5 விதமான தானியங்கள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குதிரைவாலி. நீங்கள் எந்த மில்லட் வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஒரு 150 கிராம். ராகி ஒரு 150 கிராம். பச்சைப்பயிறு ஒரு 100 கிராம். அடுத்தது கம்பு ஒரு 150 கிராம். அப்புறம் உளுந்து ஒரு 100 கிராம். அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம். ஸோ இந்த 5 நான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் வேறு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 வகை, ஒரு 3 வகை தானியமும் ஒரு 2 வகை பருப்பு வகையும் இதில் நீங்கள் சேர்த்துங்க. உளுந்து எப்பயுமே மஸ்ட்டு. இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் அரிசி கொஞ்சம் சேர்க்குறேன். ஆனால் அந்த அரிசி வந்து இட்லி அரிசியோ புழுங்கல் அரிசியோ கிடையாது. நம்மளுடைய ஸ்பெஷலான மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு 100 கிராம் இதில் சேர்க்க போகிறேன். நீங்கள் மாப்பிள்ளை சம்பாவில் குள்ளக்காரன்னு ஒரு அரிசி இருக்குது. அப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசி, இப்படி பாரம்பரிய அரிசி வகைகளில் ஏதாவது ஒரு அரிசி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லா தானியத்தையும் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டுடலாம். ஒன்றா போடுங்க. நல்லா வாஷ் பண்ணுங்கள் ஒரு 4-5 தடவை சுத்தமாக. ஏன்னா இது எல்லாம் ஆல்ரெடி ரொம்ப க்ளீனாக தான் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக சுத்தம் பண்ண தேவையில்லை. பாருங்கள், நான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் 100 கிராம் சேர்க்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எது எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு தனியாக போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி, எப்பயும் இட்லிக்கு எப்படி ஊற வைப்போம் அந்த மாதிரி 5லேருந்து 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் இட்லி கரைக்கிறதா இருந்தால் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். தோசைக்கு அரைக்கிறதா இருந்தால் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. உப்பு போட்டு நைட்டே கரைச்சி வச்சிடலாம். மற்றதெல்லாம் இட்லியோட அதே ப்ராசஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 8 மணி நேரம் நல்லா அது புளித்து காலையில் நமக்கு பக்காவான மாவு சூப்பராக ரெடி ஆகிடும். நான் சும்மா சொல்லலைங்க, இந்த இட்லியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வேணால் யாருக்காவது டயபெட்டிக் ஹையாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்குது, குறைய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, வாரத்தில் நீங்கள் நார்மல் இட்லியோ என்னவோ 3 நாள் சாப்பிடுங்க. இந்த இட்லியோ ஒரு 3 நாள் சாப்பிடுங்க. நீங்கள் நைட்டு டின்னருக்கும் இது சாப்பிட்லாம். அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ மாவு கரெக்டாக இருக்குது பதத்துக்கு. இட்லிக்கு, தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கதம்ப சட்னி தான் இதுக்கு செஞ்சுருக்கேன், அதுவும் வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் இட்லியை ஊற்றிடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ரெகுலராக நம்ம செய்கிற அதே இட்லியோட அதே ப்ராசஸ் தான். என்ன பொருட்கள் தான் மாறுது. இப்போ இட்லி தட்டில் இட்லி ஊற்றியாச்சு. அதே மாதிரி 10 நிமிஷம் நம்ம ரெகுலர் இட்லி எப்படி வேக வைப்போம் அதே மாதிரி வேக வச்சுடுங்க. நிறைய பேர் இந்த இட்லி தட்டு எங்கே வாங்கினீங்க கேட்பீங்க. இது ப்ரெஸ்டீஜோட பிராண்டு. ஆனால் இதில் குழி வந்து இட்லி குழி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். மற்றபடி இதில் இருக்க ஸ்டீமர் பிளேட்டு, அதாவது புட்டை வைக்கிறதுக்கு, கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்குலாம் எனக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி இதை வந்து எண்ணெய் சட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேட்பீங்கிறதுக்காக சொல்கிறேன், ப்ரமோஷன்லாம் கிடையாது, சரிங்களா? இப்போ கதம்ப சட்னியும் நான் ரெடி பண்ணி அரைச்சி வச்சாச்சு. இட்லி சூப்பராக வெந்துருச்சு. நல்லா வேகும் போதே நல்ல வாசனையாக இருக்குங்க இட்லி. இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம கதம்ப சட்னி ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கோம். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். இதுக்கு நம்மளுடைய டிஃபன் சாம்பாரும் செம்மையான ஒரு காம்போவாக இருக்கும். நம்மளுடைய செந்தூர் மசாலாவோட சாம்பார் பொடியில் டிஃபன் சாம்பார் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ இட்லி அருமையாக வெந்துடுச்சு. வாங்க இட்லி எடுத்துகிட்டு கதம்ப சட்னியோட வச்சு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்னு இல்லை, செய்யுங்க. இனிமேவாவது குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழகுங்க.
இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சாப்பிட்லாம். இன்ஃபேக்ட் நானும் வெயிட் லாஸ் கொஞ்சம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்போ இதெல்லாம் அதிகமாக கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதில் இட்லியும் செஞ்சுக்கலாம். முதல் நாள் அரைச்சோடனே ஃபஸ்ட்டு இட்லி பண்ணிவிடுங்க. மீதி மாவு இருந்ததுன்னா அடுத்த நாள் நைட் டின்னருக்கு தோசை பண்ணிக்கிங்க. ஸோ ஒரே மாவில் 2 ஆப்ஷன், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு டின்னரும் நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்க்குறேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.